வெல்கம் டு மூவி பாஸ். இந்த வீடியோவில் பிளிப் அண்ட் இஎஃப்எக்ஸ் யூடியூப் சேனல் ஒரு கார்ப்பரேட் கைக்கூலி அவங்கள எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு பாருங்க. என்கிட்ட கால் ரெக்கார்டிங் இருக்கு, தோசை கரண்டி இருக்கு, எல்லாத்தையும் வச்சு பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ண போறேன். இவங்க எங்கின்றா வந்துக்கிறாங்க? அப்படியெல்லாம் பேச போறது இல்ல. இந்த வீடியோல தமிழ் சினிமால ஏன் இன்னும் 1000 கோடி மூவி வரலன்றத இஎஃப்எக்ஸ் அண்ட் பிளிப் யூடியூப் சேனல் அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எந்த விதத்துல கரெக்டா இருக்கு, பிளஸ் என்னுடைய ஒப்பீனியனை நான் ஷேர் பண்றேன். இஎஃப்எக்ஸ் சேனல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூவி 1000 கோடி அடிக்கணும்னா ஒரு சில பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது ரெசிபிஸ் ஃபார் 1000 crore அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்காங்க. பாபா படத்துல கூட தலைவர் 7 மந்திரம் சொல்லுவாரு. ஆனா இவங்க 5 பாயிண்ட்ல முடிச்சிட்டாங்க. அந்த 5 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன், ரேக்ஸ் டு ரிச்சஸ், சீக்வல், கிராண்ட் ஸ்கேல் அண்ட் விஷன், சாங்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம மண் சார்ந்த படமோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேக்ஸ் டு ரிச்சஸ். அதாவது ஏழ்மையான சூழல்ல இருந்து அப்படியே எலிவேட் ஆகி ஒரு பெரிய லெவல்ல போறாரு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்வல்ஸ், அதாவது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மூவிஸ். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஸ்கேல், நல்ல ஒரு பிரம்மாண்டமா எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு சாங்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஒரு மூவி 1000 crores அடிக்குமா அடிக்காதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். பிரபாஸ் நடித்த கல்கி படம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர். அதில் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் கிடையாது. ப்ளஸ் பிஜிஎம்மே ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த படம் வந்துட்டு 1000 கோடி அடிச்சுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரபாஸ்ன்றவர் ஆல்ரெடி பாகுபலி 1, 2ன்னு பெரிய ஹிட் கொடுத்து பேன் இண்டியா லெவல்ல அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. மகாபாரதம் கோர் பாயிண்டா யூஸ் பண்ணி ஸ்டோரி மேக் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் இந்த படத்துல விஎஃப்எக்ஸுமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைச்சிது. நெக்ஸ்ட் படம் பாகுபலி 2. பாகுபலி 2 1000 கோடி ஏன் அடிச்சுது? இவங்க சொன்ன இந்த 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்றதுனால 1000 கோடி அடிச்சுதா கேட்டீங்கன்னா கிடையாது. பாகுபலி 1 ஒரு பெரிய ஹிட். கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாகுபலியோட பெரிய விசுவாசியான கட்டப்பா பாகுபலியை கொன்னுடுறாரு. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிடுது. ஏன் கட்டப்பா பாகுபலியை கொன்னாரு? அந்த டேக்லைன் இருக்கு பாத்தீங்களா, ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படின்ற டேக்லைனு அந்த டைம்ல சோசியல் மீடியால பயங்கரமா பூம் ஆச்சு. ஸோ இந்தியா லெவல்ல ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலின்ற ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் பாகுபலி 2 1000 crore ரீச் ஆனதுக்கான ஒரு பெரிய ரீசனா நான் பாக்குறேன். ஸோ இப்போ ஒரு படம் 1000 கோடி அடிக்குதுன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் இந்தியா லெவல்ல ரீச் ஆகணும். அந்த இந்தியா லெவல்ல அந்த படம் எப்படி போய் ரீச் ஆக போகுதுன்றது ஒரு கொஸ்டின் மார்க். 99% பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சூப்பர் குவாலிட்டியா நீங்க ஒரு மூவி எடுத்துட்டு வந்தாலும் ஒரு 1% அந்த மூவிக்கு ஒரு லக்கு தேவைப்படுது. அந்த லக்கு எங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாகுபலி படத்துக்கு ஒய் கட்டப்பா கில்ட் பாகுபலி அப்படின்ற ஹேஷ்டேக் இந்தியா லெவல்ல பயங்கரமான ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ட்ரெண்டான ரீசன்னாலதான் அது 1000 கோடியை ரீச் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி RRR படத்துக்கு நாட்டு சாங் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பாகுபலி படமாச்சு, இந்தியா லெவல்ல ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலின்ற ஹேஷ்டேக் ரீச் ஆச்சு. ஆனா RRR படத்துக்கு நாட்டு சாங்கு வேர்ல்டு வைடு சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் போட்ட அந்த ஸ்டெப்புமே பயங்கர வைரலா போச்சு. இஎஃப்எக்ஸ் சேனல் பாத்தீங்கன்னா புஷ்பா 2 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணல. ஸோ 1000 கோடி அடிக்கிறது கஷ்டம் தான்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செல்ஃபிஷ் மோட்டிவோட மட்டும் இருக்கிற ஒரு குறுகிய ஒரு கதைன்றதுனால எனக்கு என்னவோ பர்சனலா அது அடிக்காதுன்னு தோணுது 1000 crore. பிகாஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆனா அதுக்கு நேர்மாறா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே புஷ்பா 2 தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்பர் 1, கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ புஷ்பா ஏன் கலெக்ட் பண்ணிச்சு? ஒரு பக்கம் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, மேக்கிங் நீங்க ஹை குவாலிட்டியா என்னதான் மூவியை எடுத்தாலும் அந்த 1% லக் ஃபேக்டர் தான் இங்கேயும் ஒர்க் ஆச்சு. புஷ்பா 1 ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் நடந்துட்டு இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி புஷ்பா மேனரிசம் பண்ணி செலிப்ரேட் பண்றது, ஜடேஜா அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லி டான்ஸ் ஸ்டெப் இப்படி நொண்டி நடக்கிறது. ஸோ இப்போ பாகுபலி கிடைச்ச ஹேஷ்டேக் ட்ரெண்டு, RRR மூவி கிடைச்ச வேர்ல்டு வைடு நாட்டு சாங் ட்ரெண்டு, அண்ட் புஷ்பாவோட மேனரிசம் ட்ரெண்டு. ஸோ இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் அன்பிளான்டா அதுவே இயற்கையா நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த 1% லக் ஃபேக்டர் இந்த படத்தை எல்லாத்தையும் வேர்ல்டு வைடா ப்ரமோட் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. பிளிப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 5 பாயிண்ட்லாம் சொல்ல, ஒரே பாயிண்ட்ல நறுக்குன்னு முடிச்சிட்டாங்க. இந்த 1000 கோடி 2000 கோடி இதுல ஒரு ரூபாயாவது எனக்கு வந்ததுன்னா நான் அதுல கன்சர்னா இருப்பேன். படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன, பண்ணலன்னா என்ன, அதனால உன்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆக போதா? அதனால அதை பத்தி பேசுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு நறுக்குன்னு முடிச்சிட்டாங்க. விச் ஐ டோட்லி அக்ரி.
அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தான் ஒரு ஆக்கப்பூர்வமான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. சிறுபான்மையினர் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி, அதுக்கப்புறம் கம்யூனிசம் பேசக்கூடிய இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் தான் அதிகமாக வருதுன்றத ஒரு பாயிண்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போ ஒரு கேங் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன், பா. ரஞ்சித் இவங்க தான் வந்துட்டு தமிழ் சினிமாவே கெடுத்துட்டாங்க. இவங்களால தான் வந்துட்டு நம்மளுக்கு 1000 கோடி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவி வரலன்ற மாதிரி ஒரு கேங் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேங்கு புதுப்பேட்டை மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் வரும்போது ஏன் அதை ஹிட் ஆக்கல? 1000ல் ஒருவன் மாதிரி ஒரு ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் அந்த படத்தை ஏன் ஹிட் ஆக்கல? அதாவது 1000ல் ஒருவனை நீங்க நல்ல பெரிய லெவல்ல ஹிட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவிஸ் நிறையவே வந்திருக்கும். மீகாமன் மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் வரும்போது ஏன் அதை ஹிட் ஆக்கல? மாட்னாடா மானஸ்த ஸோ இந்த மாதிரி வேற வேற ஜானர்ல வந்த குவாலிட்டியான மூவிஸை ஹிட் ஆக்காம மிஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு வெற்றிமாறன் தான் இது பண்ணிட்டாங்க, பா. ரஞ்சித் தான் கெடுத்துட்டாங்கன்னு இங்க கதறிட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ 11 பிளேயர்ஸுமே பேட்ஸ்மேனா இருந்தா அந்த டீம் கண்டிப்பா வின் பண்ணாது. அந்த டீம் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். 4 பேட்ஸ்மேன் இருக்கணும், 4 பவுலர்ஸ் இருக்கணும், ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கணும், 2 ஆல்ரவுண்டர் இருக்கணும். ஸோ இப்படி அந்த கிரிக்கெட் டீம் பேலன்ஸ்டா இருந்தா தான் அந்த டீம் வந்துட்டு வின் பண்ணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன், பா. ரஞ்சித் மாதிரி ஆக்கப்பூர்வமா படம் எடுக்கிறவங்க தேவை. சங்கர் மாதிரி ஒரு கிராண்ட் விஷன்ல எந்திரன் மாதிரி படம் எடுக்கிறவங்களும் தேவை. செல்வராகவனோட 1000ல் ஒருவன், சிவாவுடைய கங்குவா இந்த மாதிரி ஃபேண்டசி மூவி எடுக்கிறவங்களும் தேவை. ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி, வெங்கட் பிரபுவோட மங்காத்தா, பெரிய ஹீரோ வச்சு இந்த மாதிரி கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற டைரக்டர்ஸும் தேவை. இந்த மாதிரி எல்லா ஜானர்ஸ்லயும் மூவி பேலன்ஸ்டா வரணும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைரக்டர் மட்டும் இவங்களால தான் தமிழ் சினிமா கெட்டு போச்சுன்னு சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த படத்தை ஹிட் பண்ண மிஸ் பண்ணீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.